இங்க ஒருத்தர் அவரோட ஒய்ஃப் வெளியே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. அவங்க போயிட்ட பிறகு கிச்சன் ரூம்ல போயிட்டு சீனி இருக்குதான்னு செக் பண்றாங்க. ஆனா சீனி இல்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவருக்கு சுகர் ரொம்பவே அதிகமா இருக்குது. அதனால அவங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா வீட்டுல இருக்கிற இனிப்பு பொருள் எல்லாமே ஒரு கபோர்ட்ல போட்டு லாக் பண்ணிட்டு போயிடறாங்க. இவரும் கடுப்பாகிட்டாரு. டிவி பார்க்கலாம்னு சொல்லி ஆன் பண்ணா அதுல எல்லாமே ஸ்வீட் விளம்பரமாவே வருது. மறுபடியும் இவர் கிச்சனுக்கு போய் எல்லா பகுதியிலுமே தேடுவாரு. ஆனா ஒரு சீனி பொருளுமே இருக்காது. கபோர்டு க்ளோஸ்ல இருக்குது. இவரும் அவரோட ஒய்ஃப் கால் பண்ணி கபோர்ட்ல ஒரு பொருள் எடுக்கணும், சாவி எங்கன்னு கேக்குறாரு. நீங்க எதுக்காக கேக்குறீங்கன்னு தெரியும், அதனால சாவி எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் ஒரு லேடி வந்து சாப்பிடறதுக்கு மாம்பழம் கொடுக்குறாங்க. இவரும் ஆசையா மூந்து பார்த்துட்டு சாப்பிடலான்னு இருப்பாரு. ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நீங்க மாம்பழம் சாப்பிட மாட்டீங்க, எந்த ஒரு சுகர் ஐட்டமும் சாப்பிட மாட்டீங்க, எங்களுக்காச்சும் கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அவங்களுக்காச்சும் நாங்க தருவோம்ல. அட என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இவரும் ஃபீலிங்கா கொடுத்துட்டாரு. அவங்க ஒய்ஃப் ஒரு க்ளூ அனுப்பிடுறாங்க. கிருஷ்ணன் போட்டோக்கு பின்னாடி தான் சாவி இருக்குதுன்னு. இவரும் அதை போய் எடுத்து சந்தோஷத்துல கபோர்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்ப அதுல ஒரு லெட்டர் கிடைக்குது. அது என்ன எதுன்னு படிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது அவருக்கு சுகர் அதிகமா இருக்குதுன்னு. இவரும் டென்ஷன்ல தூக்கி போட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் மெசேஜ் பண்றாங்க, நீங்க கண்டிப்பா அந்த லெட்டர் தூக்கி போட்டிருப்பீங்க, அதை எடுத்துட்டு போய் பின்னாடி என்ன எதுன்னு படிங்க. இப்பவே 100க்கு மேல சுகர் போயிட்டு இருக்கு, இனி சுகர் ஐட்டம் எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லி ஹாப்பி ஆனிவர்சரின்னு போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டு ஒரே ஒரு லட்டு மட்டும் தான் சாப்பிடுறாங்க.